Hey, hi guys, welcome to SNP Reaction. Hey, hi guys, உங்கள் எல்லாத்துக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் ப்ரெஷர் பிரச்சனையில் இருந்தேன். ஸோ இனி அந்த தப்பு நடக்காது. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தளபதியோட பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விசில் போடு அப்படின்னு நேற்றே ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரோமோ நான் பார்க்கல. அண்ட் ஒரேடியாக லிரிக்கல் வீடியோக்கே ரியாக்ஷன் போட்டுருவோம்னு பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக அந்த வீடியோ பார்த்துடலாம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது. டே மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்டு ஸ்டார்ட் மியூசிக். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, ஷாம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான், குடி மக்கதான் நம் கூட்டணி, பாட்டி விட்டு தான் போமாட்டேன் நீ. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, என் நம்பி என் நம்பா விசில் போடு, GOATக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, என் நம்பி என் நம்பா விசில் அடி என்னோடு. मदन करके दे दो. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த, மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த, எதிரி ஆட்ட நீ ஸ்டில் பண்ணிக்கோ, மேல என் கோம ஃபீல் பண்ணிக்கோ, உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, லைஃப் அப்பப்போ டீல் பண்ணிக்கோ. அந்த வானம் தெரியாது, இந்த பூமி மாயாது, லாஸ்ட் சொட்டு உள்ள வர நம்ம பாட்டி ஓயாது. தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல, கண்ண கட்டும் கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல. மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக்கு, மார்லன் பிராண்டோனா டான் வாக்கு, மாத்தம் வேணும்னா கோவாக்கு. Hey, விசில் போடு, விசில் போடு, Goa, விசில் போடு, என்னடி என்னம்மா Pangata, விசில் போடு, Biryani, விசில் போடு, Mas, விசில் போடு, Manadi. விசில் போடு, என்னடி என்னம்மா விசில் அடி என்னோட.
ஓகே காய்ஸ், இப்போ பாட்டை பாடி முடிச்சிட்டேன். அண்டு என்னன்னா, வெங்கட் பிரபுவோட படம்னாலே ஒரு பார்ட்டி வைப்ஸில் தான் இருக்கும். சொல்லப்போனால் கோவா, பிரியாணி, மங்காத்தா எல்லாமே ஒரு பார்ட்டி வைப்பான ஒரு பாட்டுகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் பீட் தொடங்குற சீன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரியே கொண்டு போவாங்கன்னு பார்த்தேன். பட் நடுவில் கொஞ்சம் ஒரு ஸ்லோ ட்ராக் மாதிரி போச்சு. ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பாக பாட்டு வந்து ஹிட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தளபதி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கார். பிரசாந்த் ஆகட்டும், இல்லை நம்ம பிரபுதேவா இருக்கார், அப்புறம் ஹஜால் ஹமீடா அவர் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இந்த பாட்டில் வந்து டான்ஸுக்கு குறை இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப்புங்க வந்து பீட்டில் வந்து செம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த அந்த 3 பேரும் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரசாத் வந்து அவரும் அவரோட முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த 3 பேரும் வந்து கடைசியில் ஒரு அந்த பாட்டோட பீட்டில் ஒரு ஐ திங்க் ஒரு 2 மினிட்ஸ் நினைக்கிறேன், 2 மினிட்ஸ் 1 மினிட் சரி, ஒரு பயங்கரமான ஸ்டெப்ஸ் வந்து அதில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த படம் வந்து வர்ற அன்றைக்கி தாண்டா எங்களுக்கு தீபாவளி, வர்ற அன்றைக்கி தாண்டா எங்களுக்கு பொங்கல், அந்த மாதிரி தான் நாங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாமே தியேட்டரில் தான் பார்ப்போம். கண்டிப்பாக நானும் தியேட்டரில் தான் பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்து படம் நடிப்பாரா இல்லையான்னு தெரியலை. 68 69 படத்தோடு படங்கள் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கார். பிகாஸ் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான். இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் RJSP. டாடா பாய். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். He's a freaking badass.